المتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وقائد غر المحجلين وشفيع المذنبين إلى يوم الدين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضي الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகும். அவனுக்கு அருளாக அரிய ஒரு பொருளாக அன்னலம் பெருமானார் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பி வைத்தான். அந்த பேருபகாரத்தை பெற்றமைக்காக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சர்வரே காயினாத் ஈருலகத்திலும் நம்மை இரட்சிக்க வந்த நம் இதயத்திரு வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. அவர்களை கொண்டு முடிச்சுகள் அவிழ்த்து விடப்படும், அவர்களை கொண்டு கவலைகளெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றப்படும், அவர்களை கொண்டு நம்முடைய ஹாஜத்துகள் தேவைகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கப்படும், அவர்களை கொண்டு நம்முடைய மேலெண்ணங்கள் அபிலாஷைகளெல்லாம் அடையப்படும், அவர்களை கொண்டு மழை பொழிய வேண்டப்படும். அத்தகைய பேரருள் பெற்ற பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் திரு குடும்பத்தார்களான அஹ்ல பைத்துகள் மீதும் அவர்களின் வழிவந்த அவர்களின் நேசமிகு தோழர்களாம் சஹாபிகள் மீதும் அவர்களின் நேரிய வழி தொடர்ந்த இறைநேச செல்வர்கள் யாவர் மீதிலும் அல்லாஹ்வினுடைய ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சதாவும் சொரியட்டும் என வேண்டி நெஞ்சம் நிறைந்த சங்கை மிகுந்த எம் ஷேக் நாயகத்தின் ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தோர்களே, அருள் வழிவந்த அவுலியாக்கள் இறைநேச சிறுவர்களின் முஹிப்பீன்களே, முரீதீன்களே, புனிதமே நிறைந்த ஷாபான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த மாதம் எத்தகையது, அதன் மேன்மையும் மகோன்னதமும் மகாத்மியமும் எத்தகையது என்பதை குறித்து இந்த புனித ஜும்ஆவிலே உரை நிகழ்த்த நான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, ஷாபான் மாதம் சிறப்பு பெற்றது எதனால் என்ற ஒரு கேள்வி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், ரமலான் மாதத்திலே ஒரு சங்கை மிகுந்த இரவு, அது லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பு பெற்றதற்கான காரணத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும்போது, அந்த மாதத்தில் அந்த நாளில் அந்த இரவில் குர்ஆன் ஷரீஃபை இறக்கினோம், அதன் மூலம் அந்த இரவு சிறப்பு பெறுகிறது.
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் அது எத்தகையது என்றால் அதிலே தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மாதத்தின் சிறப்பை, லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பை சொல்லுகிற போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் நாம் குர்ஆன் ஷரீஃபை இறக்கினோம் அருளினோம் என்று சொல்லி அதன் மூலம் அந்த இரவுக்கு இருக்கிற பெருமையை சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டதன் மூலம் ஒரு மாதம் சிறப்பு பெறுகிறது என்றால், குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டதன் மூலம் ஒரு இரவு சிறப்பு பெறுகிறது என்றால், அந்த குர்ஆன் ஷரீஃப் யாருக்காக அருளப்பட்டதோ, அந்த குர்ஆன் ஷரீஃப் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் எத்தகைய சிறப்புக்குரியவர்கள் என்று நாம் ஆய்வு செய்யும் இடத்து அத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் இறைவனுடைய வேதங்களிலே குர்ஆன் ஷரீஃப் சிறப்பு பெற்றது எதனால்? அது அன்னலம் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதால் குர்ஆன் சிறப்பு பெறுகிறது. நாம் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு தெளிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் சிறப்பு என்று எதை எடுத்துக்கொண்டாலும், புனிதம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும், எதுவெல்லாம் புனிதமானது என்று நாம் கருதுகிறோமோ அவைகள் அனைத்தும், எவையெல்லாம் சிறப்பானது என்று நாம் நினைக்கிறோமோ அவை அனைத்தும் அத்தனையும் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் அவர்களோடு தொடர்பு பெறாத எந்த ஒன்றும் உலகத்தில் சிறப்புக்குரியதாக ஆக முடியாது. காரணம், அத்துணை சிறப்புகளும் அல்லாஹ் அவர்களை கொண்டுதான் வைத்திருக்கிறான். உலகத்தில் பூமியிலே மக்கமா நகர் சிறப்புக்குரியது என்று சொல்லுவோம். எதை கொண்டு அந்த மண்ணுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்தான்? எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணிலே பிறந்தார்கள், அதனாலே அந்த மண்ணுக்கு அல்லாஹ் சிறப்பு சேர்த்தான். அப்படியானால் இறை இல்லமாம் கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கிறதே, அதனாலே அல்லையா அந்த மக்காவிற்கு சிறப்பு என்று கேட்டால் அப்படி அல்ல பொருள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய பேரொளியாம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே பிறக்க செய்ய வேண்டும், மனித உருதாங்கி அவர்களை இந்த மண்ணிலே மலரச் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். அவர்கள் எந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அவர்கள் பிறப்பதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மண் அது மக்கத்து மண். எனவே மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க இருக்கிற எந்த மண்ணிலே அவர்கள் வாழ இருக்கிறார்களோ அந்த மண்ணில் தனக்கு ஒரு ஆலயம் அமையட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க இருக்கிற மண்ணில் தனக்கு ஆலயத்தை அமைத்து அந்த மண்ணின் புனிதத்தை கொண்டு தன் காபா புனித ஆலயத்திற்கு இறைவன் புனிதம் சேர்த்து கொண்டான். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. உலகத்தில் தோழர்களில் சிறந்தவர்கள் யார்? மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உம்மத்துகள் இருந்தார்களே, அந்த உம்மத்துமார்களில் எல்லாம் சிறந்தவர்கள் யார் என்று நாம் ஆய்வு செய்கிற போது அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருத்தோழர்களான சஹாபிகள் தான் சிறப்புக்குரியவர்கள். நபிமார்களுக்கு அடுத்து மனிதர்களிலேயே சிறப்புக்குரியவர்கள் என்றால் சஹாபிகள். அதில் ஆரம்பமாக சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த பெருமையை இவர்கள் பெற்றதற்கான காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உலகத்தில் என்னுடைய சஹாபிகளை ஏசாதீர்கள், லா துசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியும் சொல்ல வேண்டிய ஒரு நிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கான காரணம் என்ன என்கிற போது, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே சஹாபிகள் ஏசப்படுவார்கள்.
எந்த சஹாபிகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்தார்களே அந்த திருத்தோழர்களான சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்து புலகாகிதம் பெற்றார்களே அந்த சஹாபிகள் ஏசப்படுவார்கள். எந்த சஹாபிகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை காட்டினால் அது எதுவாக இருந்தாலும் அர்ப்பணம் செய்து தன்னையே தியாகம் செய்து விடுவதற்கு துணிந்தார்களே, தியாகம் செய்தார்களே, அந்த சஹாபிகள் இன்றைக்கு மார்க்கத்தை மார்க்கமாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார்? திருத்தோழர்களான சஹாபிகள். அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் சொன்னதை கேட்டுக்கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு எழுதி வைத்துக் கொண்டு அந்த செய்திகளை இன்றளவும் 1400 ஆண்டுகளை கடந்து விட்டதற்கு பிறகும் இன்றைக்கு அந்த செய்தி பேசப்படுகிறது என்றால் ஒரு பிரச்சனை வருகிறது, அதற்கு தீர்வு என்ன? ஹதீஸை புரட்டி பார்க்கிறோம், அதிலே பார்க்கிறோம் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال அன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு قال என்றெல்லாம் அந்த சஹாபிகளை சொல்லி இவர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி என்று தானே சொல்லுகிறோம். அப்படி இன்றைக்கு உலகம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் தந்தது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அந்த தீர்வை இந்த சமூகத்திற்கு எடுத்து தந்தவர்கள் சஹாபிகள். அப்படிப்பட்ட சஹாபிகளுக்கு நன்றி விசுவாசமாக நடக்க வேண்டியவர்கள் நாவில் தழும்பேற அந்த சஹாபிகளையே இன்றைக்கு ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியும் ஒரு காலம் வரும் என்கிற காரணத்தாலே தான் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், அவர்களை ஏசாதீர்கள். அப்படி யார் ஏசுகிறார்களோ அவர்களை அடியுங்கள். மன் சப்பா அஸ்ஹாபி ஃபத்ரிபூஹு, அவர்களை அடியுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலா துஜாலிசூஹும், என் சஹாபிகளை யார் ஏசுகிறார்களோ அவர்களோடு நீங்கள் கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்காதீர்கள். வலா துனாக்கிஹூஹும், அவர்களோடு நீங்கள் திருமண பந்தம் திருமண உறவு கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு மத்தியிலே சம்பந்தங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். வலா தஊதுஹும், அவர்கள் நோயுற்று விட்டால் அவர்களை நோய் விசாரிக்க செல்லாதீர்கள். வலா துஸல்லி அலைஹிம், அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக நீங்கள் ஜனாசா தொழாதீர்கள். சொன்னவர்கள் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தானே சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 கடமைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதிலே ஒன்று, அவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமக்கல்லாஹ் சொல்லுங்கள். அவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நீங்கள் யர்ஹமக்கல்லாஹ் சொல்லுங்கள். அவர் நோயுற்று விட்டால் அவரை நீங்கள் விசாரிக்க செல்லுங்கள். அவர் உங்களை விருந்துக்கு அழைத்தால் விருந்துக்கு நீங்கள் செல்லுங்கள். அவர் இறந்து போய்விட்டால் அவருக்கு தொழுகை நடத்துங்கள். இப்படியெல்லாம் சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோழர்களை ஏசினார்களே, அவர்களோடு இந்த உறவுகளை எல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் அதிலே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? எப்பொழுது சஹாபிகளை ஏசுகிறார்களோ அவர்கள் நம்மிலிருந்து அப்பாற்படுத்தப்பட வேண்டியவர்கள், நம்மிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், அந்த அளவிற்கு சஹாபிகளும் கூட ஒரு காலத்தில் ஏசப்படுவார்கள் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னெச்சரிக்கையான தகவல். ஹைர், அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏனென்றால் என்னுடைய தோழர்களான சஹாபிகள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தர்மம் செய்கிறார்கள். எப்படி தர்மம் தெரியுமா? 2 கைகள் 2 கரங்கள் சேர்ந்தால் எவ்வளவோ அந்த அளவிற்கு கோதுமையை கொடுக்கிறார்கள், கோதுமையை தானம் செய்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள். அல்லது அதில் ஒரு சிரங்கை அளவிற்கு கோதுமையை தர்மம் செய்கிறார்கள் ஒரு சஹாபி. இன்னொருவர் இருக்கிறார், அவர் சஹாபி அல்ல, சஹாபிகளின் காலத்தை அடுத்தவர். அவர் தர்மம் செய்கிறார். எப்படி தெரியுமா? உஹது மலையளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்கிறார். மலையளவு தங்கத்தை தர்மம் செய்கிறார்.
இந்த இரண்டில் எது சிறந்தது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பிட்டு சொல்லுகிறார்கள், கணித்து சொல்லுகிறார்கள், அளவிட்டு சொல்லுகிறார்கள். என் தோழர், என் சஹாபி தன் ஒரு சிறங்கை அளவிற்கு, தன்னுடைய இரண்டு கரங்களும் சேர்ந்த அளவிற்கோ அல்லது அதில் பாதியோ கோதுமையை தர்மம் செய்தாரே, கோதுமையை தானம் செய்தாரே, அதுதான் மற்றவர்கள் சஹாபி அல்லாதவர்கள் செய்த தங்க தர்மத்தை விட, மலையளவு தங்கம் தர்மம் செய்ததை விட என் சஹாபி செய்த கோதுமை அளவு தான் சிறப்புக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? அது கொடுக்கப்பட்ட பொருளை கொண்டு தீர்மானிக்கப்படுகிற ஒன்றல்ல, கொடுக்கப்பட்ட பொருளை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறதல்ல, மாறாக கொடுத்தவர்களை கொண்டு தீர்மானம் செய்யப்படுகிறது. கொடுத்தவர்கள் யார்? சஹாபிகள், என்னுடைய தோழமைக்கு உரியவர்கள். அவர் அப்படி சஹாபிகள் தொழுத தொழுகை, அவர்கள் செய்த வணக்க வழிபாடு, அவர்கள் செய்கிற தர்மங்கள் மற்றவர்கள் தொழுகிற தொழுகையை எல்லாம் விட, மற்றவர்கள் வழங்கிய வணக்கங்களை எல்லாம் விட சிறப்புக்குரியது. இன்னும் பார்க்கிறோம், அப்படி சஹாபிகள். அப்பொழுதுதான் ஒரு சஹாபி வருகிறார், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களின் திருக்கரத்தை தொட்டு தூய மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி உடனேயே மரணித்து போய்விடுகிறார்கள். அவர்கள் தொழவில்லை, நோன்பு வைக்கவில்லை, ஜகாத் கொடுக்கவில்லை, ஹஜ் செய்யவில்லை, எந்த நன்மையுமே செய்யவில்லை. அப்பொழுதுதான் ஈமான் கொண்டார். அப்பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் தொட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அந்த நிலையிலேயே மரணித்து விட்டால் கூட, அந்த சஹாபியினுடைய நிலையை கூட ஒரு மனிதரால், சஹாபி அல்லாதவரால் எட்டிவிட முடியாது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வுபடுத்தி சொன்னார்களே, அந்த அளவிற்கு அந்த சஹாபிகளுக்கு பெருமை கிடைத்ததற்கான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை கூறியவர்கள், அவர்களோடு தோழமை கொண்டவர்கள். எனவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதுவெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ, யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ, அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ, அவை அனைத்தும் இந்த உலகத்தினுடைய புனித பொருளாக, புனித மக்களாக, புனிதத்திற்குரியவர்களாக, புனிதத்திற்கு உரியவைகளாக மதிக்கப்பட வேண்டும் என்பது சத்திய சுன்னத் வல் ஜமாஅத்தினர் தந்திருக்கக்கூடிய கொள்கை, அகீதாவினுடைய தீர்வு. அதுதான் உஹது மலை. உஹது மலை அது ஒரு மலை, அது ஒரு கற்பாறை. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்கிறோம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு மலை, அது ஒரு பாறை, கற்பாறை. ஆனால் அது கூட என்னை நேசிக்கிறது, நானும் அதை நேசிக்கிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலேயே இன்றைக்கு மதீனா ஷரீஃபிற்கு செல்லுகிறவர்கள் உஹது மலை அடிவாரத்திற்கு சென்று அதனுடைய புற்பூண்டுகளை எடுத்து சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிட சொன்னார்கள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹதுக்கு சென்றால் அங்கு இருக்கிற புற்பூண்டுகளை புடுங்கி சாப்பிடுங்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்திருக்கிற எல்லாம் சிறப்புக்குரியது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான அந்த பேரொளியை தன் வயிற்றிலே சுமந்திருந்தார்களே, அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, உலக பெண்மணிகளிலேயே அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த தந்தை அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் மக்களிலேயே சிறப்புக்குரியவர்களாகி விடுகிறார்கள். அவர்களுடைய திரு குடும்பத்தார் குடும்பங்களிலேயே சிறப்புக்குரியவர்களாகி விடுகிறார்கள். அவர்களுடைய உம்மத்துக்களிலே சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறோம். இப்படி எல்லா சிறப்பும் அவர்களை கொண்டுதான். அந்த வகையிலே தான் மாதங்களில் ஷாபான் மாதம் சிறப்புக்குரியது எதனால் என்று கேட்கிற போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதிலை தருகிறார்கள். சொன்னார்கள், ரஜபு ஷஹ்ருல்லா, ரஜபு ஷஹ்ருல்லா, ரஜப் என் இறைவனின் மாதம், அது அல்லாஹ்வின் மாதம். ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் என் உம்மத்துகளின் மாதம் என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள்.
ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். எந்த ஒரு மாதத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடையதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, தன்னுடையதாக பிரகடனப்படுத்தினார்களோ, அந்த மாதத்திற்கு இருக்கிற சிறப்பை நாம் வேறு எந்த வார்த்தைகளாலும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் மூலமே ஷாபான் மாதம் எத்தகைய சிறப்புக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே இருக்கிற போது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று இறைவனுடைய ஆணை வந்தது. இறைவனிடமிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். சுமார் 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இதயமெல்லாம் தான் பிறந்தகமான இறையில்லமாம் காபத்துல்லாவை முன்னோக்கியே அவர்களுடைய நெஞ்சம் திரும்பி போயிருக்கிறது. அந்த இறையில்லம் திருக்காபாவையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முன்னோக்கி தொழ வேண்டுமே என்று தன்னுடைய ஆசையை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பிரிந்து வருகிற போது, மக்காவை விட்டு பிரிந்து வருகிற போது காபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், இறையில்லமாம் காபா, உன்னை விட்டு நான் பிரிந்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உன்னை விட்டு பிரிந்து செல்ல நான் நினைக்கவில்லை. உன்னை சார்ந்தவர்கள், இந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த ஊரிலே என்னை நிம்மதியாக வாழவிடவில்லையே, நான் வேறு என்ன செய்வேன் என்பதனாலேயே நான் புறப்பட்டு செல்லுகிறேன் என்று காபத்துல்லாஹ்வை பார்த்து காபாவிற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, காபத்துல்லாஹ் அது ஒரு கல்லுதான், அது ஒரு கல்தான். ஆனால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை தாங்காமல் அது ஏங்குகிறது. அந்த ஏக்கத்தை புரிந்து கொண்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்திலே மஸ்ஜித் நபவியிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சை மரத்தாலான ஒரு பலகையிலே நின்று குத்துபா பிரசங்கம் செய்வார்கள். அது சஹாபிகள் சற்று அதிகமாகிவிட்ட போது தூரத்தில் இருக்கிற சஹாபிகளாலே உயரத்தில் இருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாத சூழலில் சற்று இன்னும் உயரம் அதிகமாக இருந்தால் அவர்களை பார்க்க முடியுமே என்ற எண்ணத்தில் ஒரு கல்லாலான மிம்பர் செய்யப்பட்டு அதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிற போது, அந்த குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற போது மஸ்ஜித் நபவியிலே ஒரு குழந்தை அழுகிற சப்தம் கேட்டது. சஹாபிகள் எல்லாம் யார் அழுவது என்று திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அழுதது யாரும் அல்ல, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி சென்று அவர்கள் ஏற்கனவே குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்களே, அந்த ஈச்சை மர பலகையை தட்டி கொடுத்து அதை ஆறுதல் படுத்தி, நான் எங்கு போய்விட்டேன், இங்கே தானே இருக்கிறேன், பக்கத்திலே தானே இருக்கிறேன், உன்னை நான் சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்து விடட்டுமா என்று அந்த ஈச்சை மர பலகைக்கு ஆறுதல் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையிலே தான் இருக்கிறார்கள், சற்று தூரத்திலே தான் இருக்கிறார்கள். ஆனால் தன் மீது பதிந்திருந்த பாதம் இப்பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தால் ஒரு மரம், மரம் என்று சொன்னால் அறுத்து எடுக்கப்பட்ட மரம், உயிரற்ற ஒரு ஜடம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த ஜடமும் கூட, அந்த மரக்கட்டையும் கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவை தாங்க முடியவில்லை. பக்கத்திலே தான் இருக்கிறார்கள், ஆனாலும் தாங்க முடியவில்லை. காபா எப்படி தாங்கும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணை பிரிந்து போகிறார்கள் என்கிற ஏக்கத்தை காபா எப்படி தாங்கும்? சொல்லுவார்கள் ஆஷிகீன்கள், சூஃபியாக்கள். அதனாலே தான் அந்த கவலையை, காபா வடித்த கண்ணீரை யார் காபாவிடம் அல்லவோ கேட்டிருக்க வேண்டும். அதனாலே தான் அல்லாஹ் அதன் மீது ஒரு போர்வை போர்த்தி இருக்கிறானோ என்னவோ. காபா கண்ணீர் வடிப்பது சாதாரண கண்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தாலே போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது. காபா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்டது. காபா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது. அப்படிப்பட்ட காபாவை, அல்லாஹ்வினுடைய திரு ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், அந்த திருத்தலத்தை முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க, காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவதற்கான இறை உத்தரவு, மறு ஆணை தனக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தில் தொழுகையில் இருக்கிற போது தலையை உயர்த்தி வானத்தின்பால் பார்த்து கொண்டிருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஹி எப்பொழுதெல்லாம் வரும் அவர்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் வரும் அவர்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட வஹியை எதிர்பார்த்து வானத்தின்பால் தலையை உயர்த்த வேண்டிய அவசியம்
தன் விருப்பத்தை இறைவனுக்கு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 17 மாதங்கள் கடந்த போது அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஸ்ர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் அல்லாஹ் அருள் வசனத்தை இறக்குகிறான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய திருமுகத்தை உயர்த்தி நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டிருப்பதை நாமும் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். قد نرى تقلب وجهك في السماء, உங்களுடைய திருமுபாரக்கான அருள் நிறைந்த முகத்தை வானத்தின்பால் நீங்கள் காட்டி உயர்த்தி பார்த்து கொண்டிருந்ததை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராபிலே நின்று தங்களுடைய முபாரக்கான வதனத்தை உயர்த்தி காட்டுகிறார்கள். அரிஷின் நாயன் அல்லாஹ் அரிஷிலிருந்து அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இது இறைவன் தன் ஹபீபினுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பதற்காக செய்த தாமதம். அல்லாஹ் சொல்கிறான், பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 17 மாதங்கள் நீங்கள் உயர்த்தி உயர்த்தி காட்டிக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்படி பார்ப்பதற்காகவே அல்லாஹ் தாமதித்து வைத்திருந்தான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நீங்கள் எந்த கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். கிபிலத்தன் தரதாக, உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்கள் இஷ்டம் எதுவோ அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். எனவே நீங்கள் காபத்துல்லாஹ்வை முன்னோக்கி தொழுது கொள்ளுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் அருள் வசனத்தை இறக்கினான். திருவசனம் இறங்கியது. ஒரு முக்கியமான நிகழ்வு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான செய்தி. அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அல்லாஹ்விடமிருந்து கிடைத்திருக்கிறது. அந்த வஹி அருளப்பட்டிருக்கிறது. அப்படி அருளப்பட்ட அந்த நாள் எது என்று ஆய்வு செய்கிற போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அது ஷாபான் மாதத்தினுடைய 13வது இரவு. அது ஷாபான் மாதத்தினுடைய 13வது இரவு. அன்றைய தினத்திலே தான் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிபிலா மாற்றப்படுகிற அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அருளப்பட்டது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் குர்ஆனுல் அதீம் என்கிற தன்னுடைய தஃப்சீரிலே அது லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய மத்திய இரவு 15வது நாளில் அருளப்பட்டது என்று இப்னு கஸீர் இமாம் சொல்லுவார்கள். மொத்தத்தில் அது ஷாபான் மாதத்தில் அருளப்பட்டிருக்கிறது. ஷாபானுக்கான சிறப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்திய அந்த ஆயத் அருளப்பட்டதும் ஷாபானுக்கான சிறப்பில் ஒரு அம்சம். அருமையான பெருமக்களே, அன்னலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே என் உம்மத்துகள் அத்துணை பேருக்கும் நான் ஷஃபாஅத் செய்ய வேண்டும், அந்த உரிமையை உத்தரவை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை பேருக்கும், என் உம்மத்துகளிலே உள்ள அத்துணை பேருக்கும் நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று கேட்டபோது அல்லாஹ் அத்துணை பேருக்குமான அனுமதியை கொடுத்து விடவில்லை. உங்கள் சமூகத்தில் பாதி பேர்களுக்கு நீங்கள் ஷஃபாஅத் செய்வதற்கு அனுமதிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி சொன்னபோது அது ஷாபான் மாதத்தினுடைய 13வது இரவு. ஆனாலும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவில்லை. அல்லாஹ்விடத்திலே திரும்ப திரும்ப முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற அளவிற்கு, நீங்கள் திருப்திப்படுகிற அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் சொன்னான். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை திருப்திப்பட வைத்து விடட்டுமே, பார்க்கலாம், அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதிலே திருப்தி அடைந்து விடுவேன். ஆனால் என் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முழுமையாக ஷஃபாஅத்திற்கான உத்தரவாதம் எனக்கு தரப்படாத வரையில் நான் திருப்தி அடைய மாட்டேன். அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான் என்னை திருப்தி அடைய செய்வதாக. எனவே ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நான் ஷஃபாஅத் செய்வதற்கான அனுமதி அல்லாஹ்விடமிருந்து கிடைக்காத வரையிலே நான் திருப்தி அடைய மாட்டேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது நாள் ஷாபான் மாதத்தினுடைய 14வது இரவு அல்லாஹ் இந்த சமூகத்தினுடைய இன்னொரு பகுதியை சொல்லி
அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் ஷஃபாத்து செய்யுங்கள், ஒரு குறைந்த கூட்டத்தை தவிர அவர்களுக்கு மட்டும் நீங்கள் ஷஃபாத்து செய்ய நான் அனுமதிக்கவில்லை என்று அல்லாஹ் சொன்னான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இந்த உம்மத்தினுடைய பெரும் பாவிகளுக்கு கூட ஷஃபாத்து செய்வேன், ஷஃபாத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் உம்மத்துகளுடைய பெரும் பாவிகளுக்கு கூட நான் ஷஃபாத்து செய்வேன் என்றவர்கள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் திரும்பவும் கேட்கிறார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கும் ஷஃபாத்து செய்யக்கூடிய ஷஃபீஉல் முத்னிபீன், சமூகத்திற்கு பாவிகளுக்கு மன்றாடக்கூடிய ஷாஃபியாக, பரிந்துரைப்பவராக, மன்றாடுகிறவராக நபியே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நீங்கள் ஷஃபாத்து செய்யுங்கள், உங்கள் ஷஃபாத்தை கொண்டு இந்த சமூகத்தை நான் ஈடேற்றுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் ஆனந்தப்பட்டது. அப்படி ஷஃபாத்திற்கான முழு உத்தரவாதமும் கிடைத்தது. ஷாபான் மாதத்தினுடைய மத்திய இரவு அது பராத்துடைய இரவு என்று மகான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இன்னொரு செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு பல கடமைகளை வழங்கி இருக்கிறான், பல கட்டளைகளை வழங்கி இருக்கிறான். தொழ சொன்னான், ஜகாத் கொடுக்க சொன்னான், நோன்பு விடுக்க சொன்னான், ஹஜ் செய்ய சொன்னான். இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இது இறைவனுக்கு மனிதர்கள் செய்கிற வணக்கம். இவற்றில் தொழ முடியாத நிலையில் ஒருவர் தொழ முடியவில்லையானால், நின்று தொழ முடியவில்லையானால் அமர்ந்து தொழலாம், அமர்ந்து தொழ முடியவில்லையானால் ஒருக்கணித்து படுத்த நிலையிலே தொழலாம். எந்த நிலையிலும் தொழுகையை விடுவதற்கான அவகாசம் இல்லை, சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தொழக்கூடாத நேரங்கள் உண்டு, தொழக்கூடாத இடங்கள் உண்டு, தொழக்கூடாதவர்கள் உண்டு. பெண்கள் எல்லா காலங்களிலும் தொழ முடியாது, அவர்களுக்கான அந்த நாட்களிலே அவர்கள் தொழ முடியாது, தொழக்கூடாது. அல்லாஹ் அப்படி வைத்திருந்தான். அதுபோல நோன்பு எல்லா காலங்களிலும் நோன்பு நோக்க முடியாது. நோன்பு பிடிக்க கூடாத நாட்கள் என்று ஒரு 5 நாட்கள் உண்டு. நோன்பு பிடிக்க கூடாத நாட்கள் என்று ஒரு 5 நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே நோன்பு பிடிக்க கூடாது. நோன்பு பெருநாள் தினம் நோன்பு பிடிக்க கூடாது. ஹஜ் பெருநாள் தினம் அன்றைய தினம் நோன்பு பிடிக்க கூடாது. அதை அடுத்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக், தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்போமே, அந்த நாட்கள், இந்த 5 நாட்களிலே நோன்பு பிடிக்க கூடாது. மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்ட நாள் இதுதான். அடுத்து பெண்களுக்கு அவர்களுடைய மாதாந்திர காலங்களில் அந்த நாட்களிலே அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது, அல்லாஹ் வகுத்தது. அதை தவிர பராத்துடைய இரவு நோன்பாக இருக்கட்டும், மேராஜுடைய இரவு நோன்பாக இருக்கட்டும், மற்ற எந்த நாட்களில் யார் நோன்பு வைத்தாலும் அது தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. நோன்பு பிடிக்க கூடாது என்று இறைவனால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வகுக்கப்பட்ட நாட்கள் 5 தான். அதை தவிர்த்து எந்த நாளில் வேண்டுமானாலும் யார் நோன்பு பிடித்தால் என்ன? பராத்துடைய இரவிலே நோன்பு பிடிப்பதற்கு ஆதாரம் இல்லை என்று இன்றைக்கு பேசப்படுகிறது. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி இப்னு மாஜா, பஸ்ஸார் போன்ற பல கிரந்தங்களில் பதிவு பெற்றிருக்கிறது. இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, ஷாபான் மாதத்தினுடைய மத்திய இரவை நீங்கள் அடைவீர்களானால் அந்த இரவிலே நின்று வணங்குங்கள், அதன் பகலிலே நோன்பு வையுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படி நோன்பு பிடிக்க கூடாத நாட்கள் பெண்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. 5 நாட்கள் அது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கானதே, மற்றபடி பெண்களுக்குத்தான். எனவே பராத்துடைய நாளில், மேராஜுடைய நாளில், இது போன்ற நாட்களில் நோன்பு பிடிப்பதற்கு ஆதாரம் இல்லை என்று பேசுகிறவர்கள் தங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அப்படி பெண்கள் நோன்பு பிடிக்க கூடாத நாட்கள் உண்டு. ஆனால் அவர்கள் நோன்பை திருப்பி பிடிப்பதற்கான, திரும்பவும் அதை மீட்டுவதற்கான கடமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்பை கதா செய்ய வேண்டும். தொழுகை உரிய நேரத்தில் தொழ தவறிவிட்டோமா, கலா செய்ய வேண்டும். கலா தொழுகை உண்டு, கலா நோன்பு உண்டு, ஹஜ்ஜிலே கலா உண்டு, உம்ராவிலே கலா உண்டு. இப்படி நிறைய கலாக்கள் எல்லா கடமைகளிலும் உண்டு. உரிய நேரத்தில் சொல்ல தவறினால், செய்ய தவறினால் அந்த வணக்க வழிபாடுகளை மீண்டும் செய்து கொள்ள வேண்டும், செய்தே ஆக வேண்டும் என்ற கடமை உண்டு.
காரணம், இறைவன் தனக்கான அந்த வணக்கங்களில், தனக்கான வழிபாடுகளிலே கூட சலுகையை வைத்திருக்கிறான். உரிய நேரத்தில் தொழாதவர்கள் திரும்ப தொழ வேண்டும். உரிய நேரத்தில் தகுந்த காரணங்களோடு நோன்பு வைக்காதவர்கள் மீண்டும் நோன்பு வைக்க வேண்டும். இப்படியாக வைத்திருக்கிற இறைவன் ஸலவாத்து ரசூல் அன்னலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை இந்த சமூகத்திற்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். மட்டுமல்ல, நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று மட்டும் இறைவன் சொல்லவில்லை, அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான், அவனுடைய அமரர்களான மலக்குகள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்ற இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மோமின்களை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்கிறான். அருமையான பெருமக்களே, குர்ஆன் நெடுகிலும் திறந்து பாருங்கள். சுமார் 90க்கும் அதிகமான இடங்களில், வசனங்களில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று தொடங்குகிறான். அந்த வசனங்கள் எல்லாம் ஆயத்தினுடைய வசனங்களுடைய துவக்கத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லப்பட்டிருக்குமே தவிர இடையிலே சொல்லப்படவில்லை. இந்த வசனத்திலே மட்டும்தான் இறைவன் இப்படி தொடங்குகிறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் யுஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் அந்த நபியின் மீது சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற போது இடையிலே அழைக்கிறான். முதலில் தானும் தன்னுடைய அமரர்களும் சொல்வதாக சொல்லிவிட்டு பிறகு மூமின்களை அழைக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? இந்த ஸலவாத்து சொல்வது மூமின்களுக்கு கடமை. ஸலவாத்து சொல்வது மூமின்களுக்கு கடமை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். மற்றவர்கள் சொல்லாவிட்டால் பரவாயில்லை. அப்படியானால் என்ன பொருள்? யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் மூமின்கள் அல்ல என்பது பொருள். ஒருவன் தொழும்போது தொழுகையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை, ஆனால் அவனுடைய தொழுகை நிறைவேறுமா? நிச்சயமாக அங்கீகரிக்கப்படாது. தொழுகை கூடாது, தொழுதவனாக மாட்டான். எனவே தொழுகையை பூரணப்படுத்துவது ஸலவாத்தை கொண்டு அமைந்திருக்கிறது, நினைவில் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமே நிறைந்த ஸலவாத்தை அன்னலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்வதால், நீங்கள் சொல்வதால் உங்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து. நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால், நாம் ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஸலவாத்து சொல்கிறான், அருளை பொழிகிறான், 10 அருளை பொழிகிறான், கிருபையை தருகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 தரஜா அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் ஒரு ஸலவாத்து சொன்னதற்காக. எனவே இந்த குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான், எம்பெருமானார் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அப்படி சொல்லப்படுகிற அந்த ஸலவாத்து தான் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பும் ஈடேற்றமும் அந்த ஸலவாத்திலே தான் அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, இமாம் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய ஆன்மீக கிரந்தம், ஆன்மீக கிதாப், அதிலே ஒரு செய்தியை சொல்லுவார்கள். தேனீ கூட்டங்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தேனீக்கள் பல மலர்களில் இருந்து ரசங்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வரும். பல மலர்களில் இருந்து ரசங்களை உறிஞ்சி தன் அலகுகளில் வைத்துக் கொண்டு தேன் கூட்டிற்கு வந்து அந்த ரசங்களை வைக்கும். ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான சுவையை உடையவை. எல்லா மலர்களுமா இனிப்பான ரசத்தை தருகின்றன? இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானவை. உவர்ப்பு உண்டு, உரைப்பு உண்டு, கசப்பு உண்டு, இன்னும் என்னென்ன சுவைகள் உண்டோ அத்துணை சுவைகளும் உண்டு, அறுசுவையும் உண்டு. அந்தந்த மலர்களில் இருந்தெல்லாம் ரசத்தை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அந்த தேனீக்கள் வந்து தன் தேனடையிலே, தன் தேன் கூட்டிலே ரசத்தை வைக்கிறது. அது தேனாக வடிவம் பெற்று மதுரமான தித்திப்பான தேனாகி விடுகிறது. அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தேனீ கூட்டங்களே, நீங்கள் பல மலர்களில் இருந்தும் ரசங்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள், உங்களால் எப்படி அத்துணையும் இனிப்பாக
ஒரு ரசம் தித்திக்கக்கூடிய, உதாரணத்திற்கு இனிப்பை உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் கூட தேன் மதுரம் என்று சொல்லுவோமே, அந்த அளவிற்கு ஒரு மதுரமான இனிப்பாகி விடுகிறதே, எப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த தேனீ கூட்டங்கள் பதில் சொல்கின்றன, நாயகமே யார சொல்லலாம், பல மலர்களில் இருந்து அதன் ரசங்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு எங்களுடைய அலகுகளிலே வைத்துக்கொண்டு நாங்கள் வருகின்ற வழியில் உங்களின் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டு வருவோம் நாயகமே. அந்த ஸலவாத்தின் சிறப்பால் அந்த ரசங்கள் அனைத்தும் மதுரமான தேன் சுவையாக மாறிவிடுகின்றன என்று அந்த தேனீக்கு சொன்ன செய்தியை மௌலானா ரூமி ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃபிலே சொல்லுவார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். தேனை பற்றி சொல்லுகிற போது இந்த சமூகத்திற்கான மனிதர்களுக்கான அத்துணை நோய்க்கான மருந்தும் சஞ்சீவி தேனிலே இருக்கிறது என்று சொல்கிறான். தேன் அத்துணை நோய்க்குமான மருந்து, அத்துணை நோய்க்கும் தேனிலே மருந்து இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான். அந்த மருந்து எது என்பதை மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள். நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஸலவாத்தினுடைய உமிழ்நீர் இணைந்து தேனாகிறது. அந்த தேனிலே தான் ஷிஃபா இருக்கிறது. எனவே சமூகத்திற்கான, சமுதாயத்திற்கான ஒட்டுமொத்த நோய்க்கான நிவாரணி ஸலவாத்தில் இருக்கிறது. அத்தகைய ஸலவாத்தை இந்த சமுதாயம் வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு எந்த விதமான கலாவும் கிடையாது. இப்பொழுது ஒருவன் ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டால் அவனுக்கு மீட்பே கிடையாது. இன்னொரு தடவை சொல்லிக் கொள்வதற்கான அவகாசம் கிடையாது. இன்னொரு முறை சொல்லுகிற போது அது அந்த முறை சொன்னதாகவே தவிர இப்பொழுது சொல்லவிட்ட அந்த ஸலவாத்திற்கு பரிகாரம் கிடையாது. எனவே தான் நம்ம மார்க்கத்தில் ஒரு கடமையை ஒருவன் மறந்து விட்டு விட்டால், ஒருவன் தொழ மறந்து விட்டால் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான், மறதி என்கிற காரணத்தால். ஒருவன் மறந்து ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். நோன்பு வைத்திருக்கிற ஒருவன் மறந்து உணவை சாப்பிடுகிறான் என்றால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு வைத்திருக்கிற நிலையிலேயே சாப்பிட்டு விட்டால் அப்படி சாப்பிட்டவரை தடுக்காதீர்கள், அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுக்கிறான். மறந்து சாப்பிடுகிறார், மறதியாக சாப்பிடுகிறார், அதனாலே அவருடைய நோன்பு முறிந்து போய்விடாது, அவர் நோன்பை தொடரட்டும், அந்த நோன்பை தொடரட்டும் என்றார்கள். காரணம், மறதியால் செய்யப்படுகிற எந்த ஒன்றும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு ஒருவன் ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டால் அவனுடைய நிலை என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நசிய ஸலாத்த அலைய நசிய தரீகல் ஜன்னா. யார் என் மீது ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டானோ அவன் சுவர்க்கத்திற்கான பாதையை மறந்து விடுவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கத்திற்கான பாதையை மறந்து விடுவான் என்றால் என்ன பொருள்? அவன் தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், வணக்க வழிபாடுகளை செய்திருப்பான், அவன் செய்த அந்த வணக்கங்களின் மூலமாக அவன் சுவர்க்கத்திற்குரியவனாக முத்திரையிடப்பட்டிருப்பான். சுவர்க்கத்திற்குரியவன் செல் சுவர்க்கத்திற்கு என்றால் அனுப்பிவிடுவான். ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கான பாதை தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பான். மன் நசிய ஸலாத்த அலைய நசிய தரீகல் ஜன்னா. சுவர்க்கத்தினுடைய பாதையை மறந்து விடுவான். அதாவது அவன் சுவர்க்கத்திற்கே போக முடியாது. எதனால்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட வேண்டிய அந்த ஸலவாத்தை மறந்ததற்கான குற்றம். அஷ்ஷிஃபா என்ற கிரந்தத்தில் இமாம் காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கட்டளையிட்டு கடமையிட்டு செய்யுங்கள் என்று சொல்லுகிற இறைவன் ஸலவாத்தை சொல்கிற போது நானும் சொல்கிறேன், என் அமரர்களும் சொல்கிறார்கள், எனவே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அத்தகைய அருள் நிறைந்த திருவசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்ற இந்த திருவசனத்தை அல்லாஹ் அருளியது ஷஅபான் மாதத்திலே என்று தஃப்சீர்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்.
எனவே அருமையானவர்களே, எப்படி குர்ஆன் அருளப்பட்டதை கொண்டு ரமலான் சிறப்புக்குரியதோ, குர்ஆன் அருளப்பட்டதை கொண்டு ரமலானின் லைலத்துல் கத்ர் இரவு சிறப்புக்குரியதோ, அப்படி அருள் குர்ஆன் ஷரீஃபினுடைய அற்புத வசனங்கள் அருளப்பட்டதை கொண்டு அதிலும் அதி அற்புதமான வசனம் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு என்று சொல்லுகிற அந்த ஸலவாத்து தொடர்பான ஆயத் வசனம் அருளப்பட்டது கொண்டு ஷாபான் சிறப்பு பெறுகிறது. அந்த ஷாபானில் பராஅத் என்ற ஒரு இரவு உண்டு. அந்த இரவின் சிறப்பை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் உணர்த்திய செய்திகள் பைஹக்கி ஹதீஸ் கிரந்தங்களில் பல ஹதீதுகள் பதிவு பெற்றிருக்கின்றன. அன்னைய திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக அறிவிக்கப்படுகிற அந்த செய்திகள் ஏராளமானவை உண்டு. எனவே அருமைக்குரியவர்களே, அன்பானவர்களே, அத்துணை சிறப்புகளும் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கிடைக்கிறது. அவர்களின் மூலமாகத்தான் சிறப்பை பெற்றது ஷாபான். அந்த சங்கைக்குரிய ஷாபான் மாதத்திலே அமைந்திருக்கிற பராத் என்கிற இரவு, அந்த இரவினை புனிதத்தை புரிந்து கொண்டு நல்லவர்கள் பல செய்து அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது போல பராத்துடைய இரவில் என் அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் அமல்கள் எல்லாம் என் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படுகிற போது நான் அமலில் இருக்க விரியப்படுகிறேன். என் அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படுகிற போது நான் நோன்பு வைத்தவனாக இருக்க பிரியப்படுகிறேன் என்றார்களே. அப்படி பராஅத்தினுடைய அந்த இரவை, அதன் புனிதத்தை புரிந்து கொண்டு நல்லமல் செய்து ஈருலகிலும் அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோமாக. அன்னலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசிகளையும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வகுத்து வழங்கியிருக்கக்கூடிய, இந்த சமூகத்திற்கு வாரி வழங்கியிருக்கக்கூடிய பேரருள் பெரும் பாக்கியங்களையும் பெறுவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் கரீமில் முன்இமில் லதீ லா துஹ்ஸீ நிஅமஹுல் ஆதாத் ولا يضره مسائل السائلين ولا يبرمه إلحاح اللباد ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعداء والنفاذ. أحمده سبحانه وتعالى وهو بالحمد أولى وأحق، وأشكره عز وجل على ما جل من نعمائه ودق. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة صدق وحق، وأشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم المبعوث إلى كافة الخلق. اللهم فصل وسلم على هذا النبي الكريم والرسول العظيم، نبيك الطاهر النسيب الكريم الحسيب، خير العجم والعرب، سيدنا محمد بن عبد الله بن عبد المطلب صلى الله عليه وعلى آله وصحابه المحافظين على اتباع سننه في السر والإعلان. صلاة وسلام يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها أمنع المعاقل وأنفع الوسائل، فإنها شعار المؤمنين ودثار المتقين ووصية الله فيكم أجمعين. كما قال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أيها الناس، أمرنا الله تعالى أن نصلي على حبيبه سيدنا محمد صلى الله عليه وسلم قائما دائما. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا
أنزلناه في ليلة مباركة بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضى الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. التقوى ترك ما حرم الله وأداء ما افترض الله. أيها الناس قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد في شان حبيبه سيدنا محمد صلى الله عليه وسلم مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحكم والحكم وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. صلاة وسلاما عليك يا سيدي يا رسول الله. صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. اللهم ارض عن خليفة الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن الستة الباقين من عشرة المبشرة رضي الله تعالى عنهم وعن الحمزة والعباس رضي الله تعالى عنهما وعن الحسن والحسين رضي الله تعالى عنهما سيدا شبان أهل الجنة وعن أمهما سيدة النساء أهل الجنة فاطمة الزهراء البتول بضعة الرسول رضي الله تعالى عنها
وعن الإمامنا قطبنا وفخرنا وذخرنا قطب الرباني غوث ثمداني الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وعن المشايخ طريقة القادرية والچشتية والنقشبندية والسهروردية والسنوسية وغيرهم من أصحاب السلاسل رضوان الله تعالى عليهم أجمعين وعن بقية الصحابة والتابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين اللهم ارض عنا معهم برحمته وهو أرحم الراحمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم يا عالم ما في الصدور نجنا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن اللهم اشرح صدورنا للإسلام ونور قلوبنا بنور الإيمان واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور ونجنا من القوم الظالمين ونجنا من القوم الظالمين ونجنا من القوم الظالمين اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك يا الله يا الله يا الله اللهم إنا نسألك العفو والعفة والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة برحمتك يا أرحم الراحمين اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وامتثال أوامرك واجتناب نواهيك ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا وسندنا مربينا مرشدنا مولانا محمد النبي الأمي الفهيم وعلى آله وصحابه أجمعين عباد الله يرحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر الله يعلم ما تصنعون اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد